இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த காலை பொழுதினிலே ஆவியானவர் நமக்கு தரும் செய்தி, ஆண்டவருடைய இருதயத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் ஜெபம் இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் 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 எல்லாம் அவர் கொடுத்த தானம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. உன் இதயத்தில் எப்போதும் ஜெபம் இருக்க வேண்டுமென விரும்புகிறார் நம் ஆண்டவர். உன் வாழ்வின் போராட்டங்களை நீ மகிழ்வுடன் ஏற்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். எத்தனை போராட்டங்கள் உனக்கு வந்தாலும் இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி. உன் வாழ்வின் போராட்டங்களை நீ மகிழ்வுடன் ஏற்க வேண்டும் எனவும் விரும்புகிறேன். உன் இதயம் எவ்வளவு குழம்பி கலக்கமுற்று இருந்தாலும் நீ என்னை முழுவதும் நம்ப வேண்டும் என்று கேட்கிறேன். இதனால் நீ மன அமைதியுடன் இருக்க உனக்கு நீயே உதவுவாய். அப்போது நான் உன்னிடம் வருவதற்கு எனக்கு எந்த தடையும் இராது. ஜெபி ஜெபி ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வின் போராட்டங்களை நீ மகிழ்வுடன் ஏற்க வேண்டும் எனவும். இப்போ 3 காரியங்களை சொல்லுகிறார். உன் இதயத்தில் எப்போதும் ஜெபம் இருக்க வேண்டும். நம்பர் 1, உன் வாழ்வில் வரும் போராட்டங்களை மகிழ்வுடன் ஏற்க வேண்டும் எனவும். 2வது, உன் இதயம் எவ்வளவு குழம்பி கலக்கமுற்று இருந்தாலும் நீ என்னை முழுவதும் நம்ப வேண்டும் என்றும் கேட்கிறார் ஆண்டவர். இந்த 3 கண்டிஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். இதனால் நீ மன அமைதியுடன் இருக்க உனக்கு நீயே உதவுவாய். வேறு யார் உதவ வேண்டும்? நீயே உதவிக்கொள். செல்ஃப் ஹெல்ப், அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப் ஹெல்ப். யாரும் வர வேண்டாம், உனக்கு நீயே உதவி செய்து கொள்வாய். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்வது, நான் உன்னிடம் வருவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ தடை என்ன? தடை என்ன? 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். ஆமென். ஆமென். நான் உன்னிடம் வருவதற்கு என்ன தடை? ஆண்டவர் நம்மகிட்ட வர்றதுக்கு என்ன தடை? எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று எனது நாமம் தரிக்கப்பட்ட எனது ஜனம் தங்களை தாழ்த்தி சிறுமையுற்று இறந்து மன்றாடினார்.
தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு ஜெபிக்கும் பொழுது விண்ணகத்திலிருந்து நம்முடைய குரலை கேட்டு நம் பாவங்களை மன்னிக்கிறார். நம் வீட்டிற்கு நலன் அளிக்கிறார். குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்று நமக்கும் தயார் நிலையில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ள வேண்டும். என் குழந்தாய், என் தாய்க்குரிய அன்பில் மகிழ்ந்திருப்பது பற்றி ஒரு புதிய புரிதலை நான் உனக்கு தருகிறேன். அது உன்னை விசுவாசத்திலும் அன்பிலும் வாழவும் எல்லோருக்கும் இரக்கம் காட்டவும் உதவும். அதனால் நீ எனக்கு நிறைய உதவி செய்வாய். உன்னது அன்றைய நாளில் உன்னோடு நான் மிக எளிதாக தங்கி இருக்க முடியும். அன்றைய நாளில் உன்னோடு நான் மிக எளிதாக தங்கி இருக்க முடியும். என் குழந்தாய், சிறியவளாகவே இரு. எப்போதும் சிறியவளாகவே இரு. சிறியவனாகவே இரு. தாழ்ச்சியோடு இரு. எனது கொடையாக இந்த செய்தியை பெறுவதற்கு மட்டுமே விருப்பம் காட்டு. தூயாவியானுடைய கொடையாக இந்த இறை இரக்கத்தின் செய்தியை பெறுவதற்கு மட்டுமே உன்னுடைய விருப்பத்தை காட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன சொல்கிறேங்கிறது மட்டும் நீ கவனி, வேறு எதையும் அல்ல. நான் உனக்கு செய்ய போவதை நீ நேரில் காண்பாய். உன் இதயத்தில் எப்போதும் ஜெபம் இருக்க வேண்டும் என விரும்புகிறார். உன் வாழ்வின் போராட்டங்களை நீ மகிழ்வுடன் ஏற்க வேண்டும் என விரும்புகிறார். உன் இதயம் எவ்வளவு குழம்பி கலக்கமுற்றிருந்தாலும் நீ என்னை முழுவதும் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க முடியும். நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்த முடியும். நீர் விரும்பினால் என் பாவங்களை மன்னிக்க முடியும். நீர் விரும்பினால் என்னை தொட்டு குணப்படுத்த முடியும். நான் விரும்புகிறேன், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்ன குருடன் தொழுநோயாளி, ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்க முடியும். தொட்டு சுகப்படுத்த விரும்பணும். ஆண்டவர் விரும்புவதை நாம் விரும்பணும். அவர் விரும்புவது என்ன? ஏசாயா 56:4 ஓய்வு நாளை கடைபிடித்து. ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் அன்னகர்களுக்கு. ஆமென். ஆண்டவர் கூறுவது இதுவே. இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை, இறை இரக்கத்தின் வார்த்தை, செய்தி. என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் அன்னகர்களுக்கு, இறை மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவரது நாமத்தை போற்றி புகழ்கின்ற ஜனம், முன்குறித்து அழைக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் வந்து திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் சிலுவை பாதையும் தியானித்து அவர் சமூகத்தில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்கப் போகிறார்.
சிறப்பான அருளை தர விரும்புகிறார். சிறப்பான அருள், என் அருள் உனக்கு போதும். அந்த சிறப்பான அருள் கொடுக்க போகிறார். என்ன அந்த சிறப்பான அருள்? 5ஆம் வசனம், என் இல்லத்தில் என் சுற்று சுவர்களுக்குள் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன். ஆமென். என் இல்லத்தில், ஆண்டவருடைய இல்லத்தில், என் சுற்று சுவர்களுள் நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் அந்த பெயர் அழியாது, என்றும் உள்ள பெயரை உங்களுக்கு சூட்டுவேன் என்ற ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தன் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தன் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை யான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களிடங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். ஆமென். உன் இதயத்தில் எப்போதும் ஜெபம் இருக்க வேண்டும் என விரும்புகிறார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமென்.